பாருங்க. அப்படி முகத்தை கண்களை பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறவங்களையும் பார்த்து ஆசிரியர் இந்த 2 நாள் நிகழ்வுகளை சிறப்பாக கலந்து கொண்டுள்ள எல்லா ஆன்மாக்களும் தூய ஆன்மாக்களாக மகிழ்ச்சி பெற்றிருக்கிறது. குருவினுடைய ஆட்சிகள், வளர் பெருமானுடைய ஆட்சிகள், பரஞ்சோதிமானுடைய ஆட்சிகள், சிந்தருடைய ஆட்சிகள் முழுமையாக அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. கலந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சொல்லுங்க ஒருத்தர் பத்தி. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். காட்டுங்க, அப்படியே காட்டுங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நிறைவாக வாழ்க, நீடு வாழ்க. ரெண்டு பேர் மட்டும் காலத்தின் அறிவை கருதி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய நம்ம வீடியோவில் கொடுத்துருக்காங்க. யாராவது இந்த கருத்து சீக்கிரமா நிகழ்ச்சி ஐயா. பல நாடுகளுக்கு இந்த நிகழ்ச்சி போகுது. பெண்ணோடு தொடர்புடைய மேலை நாடுகளுக்கும் சோமன் ஐயாவோடு தொடர்புடைய எல்லா இடங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகள் போகுது. உலகம் அறிய செய்கிறோம் பெருவெளி ஆசிரமத்தை. அதுதான் குறிக்கோள், லட்சியம். என்ன செய்கிறோம்? இல்லை, உலகெங்கும் வேதாத்திரியம்னு அழகைய ஒரு புக்கை போட்டுட்டார். உலகெங்கும் வேதாத்திரியம்னு புக் இருக்கு. ஆமாம், அதனால் அவருடைய பொறுப்பு நாமெல்லாம் எடுத்து செய்கிறோம். குருவில் சிறப்பாக செய்கிறோம். ஓகே ஐயா. குரு வாழ்க, குருவே துணை. ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்நாள் லட்சியமாக நம்ம கொண்டு போகணும். அந்த அடிப்படையில் தொடா சிகிச்சை முறை, அதாவது ஜீவகாந்தம், அது இல்லாமல் வாழ்காந்தம் கிளீனிங் பயிற்சி நமக்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது முழுமையாக. அந்த நமக்கு வழங்கிய அதை ஏற்பாடு செய்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா ஆன்மாவை தான் நம்ம தான் ஆன்மா, இறை தான் நம்ம அப்படின்னு போதிச்சிருக்காங்க. போதிச்சதை விட ஆழ்மனதெல்லாம் உள்ள இறக்கி வச்சிருக்கிறதுனால அது செயல்பாட்டுக்கு வந்து வளர்ச்சி அடைந்து வெளிச்சமாகவும் நிழலாகவும் கொடையாகவும் எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு நபராகவும் காரணகர்த்தாகவும் நாங்கள் இருப்போம். இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த வாக்குறுதியை நாங்கள் தரோம். அதற்கு எங்களுக்கு ஐயா எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருந்து, அதாவது பசி ஆற்றுறதுங்கிறத விட அதை ரசித்து பார்த்து நம்ம ஆற்றுறது அது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. அதற்கு உங்களையும் உங்களை சார்ந்த அத்தனை பேருக்கும் எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு அதே மகளிர் சமையல் அப்படிங்கிற மைண்டுக்கு போயிருப்பாங்க. அதை தாண்டி இப்போ போய் கை வச்சாலே சமையல் டேஸ்டாக இருக்கிற அளவுக்கு போயிடும். அந்த கலையை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லாரும் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். இதுவரைக்கும் நமக்கு சொல்லிக் கொடுத்த அத்தனை நல்லுள்ளவங்களுக்கு, இதுவரைக்கும் உள்ள அத்தனை குருபாளுக்கு நன்றி. ஏன்னா படிப்படியாக நம்ம வந்திருப்போம், திடீர்னு நம்ம குறிச்சிருக்க மாட்டோம்ல. அதனால் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். இன்னைக்கு நமக்கு மலர்ச்சி அடைய வச்சிருக்க ஐயா அவர்களுக்கு நன்றி. அதை நாங்கள் எழுச்சியாக இன்னைக்கு ஆக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. ஆரோக்கியமே ஆனந்தம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி எல்லாம் சிறப்பாக போயிட்டு அப்படின்னா எல்லாருக்கும் முத்தா பேசினாங்க. முத்தையன் அவர்கள் துறைக்க முத்தையா ராஜனும் அந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த நிகழ்ச்சி சிறப்பாக தான் போகும். ஆகவே இந்த செயல் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். குரு வாழ்க, குருவே துணை. இந்த 2 நாள் ஹீலிங் பயிற்சி, வேதாத்ரி மகிழ்ச்சி வாழ்ந்தாந்த ஹீலிங் பயிற்சி ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. என்ன இருந்தாலும் நாங்கள் வேதாத்ரி மகிழ்ச்சி தத்துவம் தெரிஞ்சாலும் அந்த வாங்காந்த மூலிமா எப்படி ஆற்றலை ரிசீவ் பண்ணி நம்மளை நாமே குணப்படுத்தலாம், மற்றவர்கள் உடம்பு முடியாததுல நம்ம எப்படி மற்றவர்களையும் நம்ம குணப்படுத்தலாம்னு ஒரு அற்புதமான டெக்னிக்கை ஐயா முழுக்க வேதாத்ரி மகிழ்ச்சி கான்செப்டை கொடுத்தே நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. எந்த மகனையும் கூப்பிடல ஐயா. அது ரொம்ப சந்தோஷம். பெருமை யாரையும் கூட
மகான்களை விட நம்ம மகான் சொல்லாததா வேதாத்திரி மகிழ்ச்சி பற்றி யாரும் சொன்னாங்கன்னா நிறைய பேர் நம்ம கூப்பிட்டு நினைச்சோம். அதில் சிவமரனையாவும் கோபாலையாவுக்கு ரொம்ப 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 நன்றி. நம்ம என்னதான் தவம் பண்ணியிருக்கோம், ஆனால் கோபாலையா தவம் எடுத்தாலே நம்ம எங்கே இருக்கோனே தெரியாத உணர்வுகளுக்கு அற்புதமாக கொண்டு போகிறாங்க. அது என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாங்க தெரியல. எங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. நாங்கள் எங்கள் மண்டலத்தில் எல்லாரையும் அந்த நிலைக்கு கொண்டு போக வைக்கிறீங்க கண்டிப்பாக. அது எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஐயா சிவமரனையாவுக்கு கோபாலையாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த பயிற்சி முறையை இந்த ஹாலே நிரம்பி வழிகிறதுக்கு நிச்சயமாக எல்லாத்தையும் சொல்லி அண்டில் கண்டிப்பாக அழைச்சிருந்து எல்லாருக்கும் இந்த டெக்னிக் போடுவீங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான டெக்னிக். இந்த காசு பணம் எதுவுமே இல்லை, வெறும் உப்பு ஒரு பக்கெட்டு, அதை வச்சு நம்ம ஹீலிங் பண்ணி நம்ம நம்மை குணப்படுத்தி ரொம்ப அற்புதமான டெக்னிக்காக இருக்கீங்க. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. அனைத்து கருணியர்களுக்கும் நன்றி. ஸ்வேதரணியர்கள் வார்த்தை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளர்த்தான் குரு வாழ்க குருவத்தினை கருத்து சிறப்பினை இருவாழ் இறைவுடங்களை மறு நன்றி கொண்டு இந்த 2 நாள் நான் மதியம் 3 மணியால் கலந்து கொண்டிருக்கின்ற இங்கு கலந்து கொண்ட வகையில் மிகவும் சிறப்பான முறையில் ஒரு சிந்தனையையும் நமக்கெல்லாம் ஒரு நேர்த்தி ஒரு தவத்தையும் ஒரு மனமுனி தவத்தையும் நடத்தி முதல் என்னுடைய குரு ஆஜான் கோபாலையை பாதுகாப்பு பண்ணுகின்றேன். சிவமுருகனை கடந்த மாதம் தான் எனக்கு பழக்கம். அவருடைய பேச்சு, இனிமை, சொல், அந்த வார்த்தைகளுக்கு எல்லாமே ஒரு பக்குவமும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை சிந்திக்க வைக்கின்றன. அது முக்கியம் சிறந்தது. அவருடைய சொற்கள் எனக்கு இடைவருட போன்ற வீடியோ காலில் வந்தாங்க. அவங்க பேசும்பொழுது அவங்களை பார்த்தாலே நமக்கு உற்சாகம், ஆனந்தம் வருது. ஒரு சிரிப்பாகவும் அந்த சிந்தனையை நமக்கு உருவாக்கி சிறப்பான உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான பேச்சு. ஐயா சொல்ல வேண்டிய அவங்களையும் பாதுகாத்து வழங்கி சிவமுருகனை பார்த்து பண்ணி கடைசியாக நமக்கெல்லாம் நகைச்சுவை வெங்கட்ராமனை நன்றியுடன் வழங்கி அவர்கள் பேசுவதற்கு அவருடைய பேச்சுகளை ஒரு ஆனந்தமாக கேட்டு வேண்டும். அனைவருக்கும் நன்றி நன்றி. சிறப்பாக வாழ வளர்ந்தால் யாராவது பேச விரும்புறீங்களா? ஏதாவது பரிந்து கொள்ள விரும்புறீங்களா? நிறைவு செய்யணும். ஐயா நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. குருவே துணை வாழ்க வளமுடன். அகண்டாகார சிவகோபம் என்னும் வெள்ளம் ஏக உருவாகி பொங்கி ததும்பி கிடக்குது ஐயகோ. எடுத்த தேகம் மெழுகில் புசிக்க வாதை ஜெகத்தீரே. கேட்டுட்டாங்க. இதை சொன்னதான் தாய்மான சாமி சொல்லி வச்சுட்டு போயிட்டா நமக்கு தெரியல. ஆனா அதை சொல்லுவதற்கு 12 காலம் கடந்து வேதாத்திரி மகர்ஷி என்கிற மகன் வர வேண்டி இருக்கிறது. இந்த 2 நாட்கள் இந்த இடத்துல நான் தான் பைத்தியம் மாரி இருக்கேன். வேதாத்திரி மகர்ஷி என்ன போல நிறைய சோன்சோ வந்து அந்த சிவமுருகன் ஐயா அதே தூக்குற மகிழ்ச்சி. காலம் வந்து அப்படிதான் எல்லாரையும் முடிவு பண்ணும். யார் எங்க வரணும், எங்க இருக்கணும். இதை சொல்வதற்கு மனிதர் அறிவின் மொழிமையை நோக்கிய பயணத்தில் மனிதர்களும் சென்று கொண்டிருக்கிறது. இதை மென்மேலும் ஊக்கப்படுவதற்காக மகான்கள் வந்தார்கள், வருகிறார்கள், வருவார்கள் என்று சாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார். அப்படி உருவாக்கப்பட்ட இந்த ஆசிரமத்துக்கு வேதாந்த மகர்ஷியின் அருளாசியால் உருவாக்கப்பட்ட அழகரையா இந்த ஆசிரமத்தை உருவாக்கினார். கோபாலி வந்திருக்கிறார்கள், சிவமுருகன் ஐயா வந்திருக்கிறார்கள். 96 ஆண்டு காலம் இந்த மண்ணுலக மாந்தர்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட மகான் வேதாத்திரி மகிழ்ச்சி போல நாமும் 96 ஆண்டு காலம் கடந்து வாழ்ந்து இந்த மாநிலம் முழுக்க மக்கள் நலமோடும் வளமோடும் வாழ்வதற்கு இந்த ஆசிரமத்தை முழுமையாக எல்லோரும் பயன்படுத்துவோம். பல்லாண்டு நாம் எப்படி வாழ்வோம் 2026ல? வளத்துடன் 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 வாழ்க வளமுடன். நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். ஒரு வாரத்தில் வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிக்கப்படும். நன்றி, வாழ்த்துக்கள். வேற ஏதாவது இருந்தாலும் கூட நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல தெரிவிக்கணும். ஐயா மூலமா
வெளில இருக்காங்க, வெளில போயிட்டாங்க. அம்மா அந்த பேர் நோட்டுல பாத்தீங்கன்னா உண்மையா வந்து நல்லா திரும்பி போய் இதோ நோட் இருக்கு பாருங்க. அம்மா நோட்டை பாருங்கம்மா, அந்த என்னம்மா நோட்டை என்னோட காணும். என்னம்மா எழுதி வச்சீங்க? கதையெல்லாம் பரம்பரா இருக்கு. அழகா பொம்மை வரைஞ்சிருந்தேன். நோட்டை பாருங்க, நோட்டு தந்தையா நோட்டு பரவாயில்ல பரவாயில்ல சூப்பர். வசதி நோட்டை தூக்கி வச்சிருப்பாங்களோ, சேர தூக்கி வச்சிருப்பாங்களோ, அது கிடையாது. ஆமா, காலையில் நடந்து வந்தாங்க. சாவி இல்லை இங்க எங்களை
சாவி பார்த்தீங்களா? என்னோட தாங்க ஒரு சாவி பார்த்தீங்களா? இல்லையே என்ன சொல்லி சரியா எதுல யார் எடுத்து போனா? நீங்க உங்க பேர்ல வந்து வா. நீ யார்? நான் எடுத்து போறேன். நீங்க போங்க, நான் ஐயா கட்டுறாங்க. இல்ல அவங்க போக சொல்லுங்க, நான் வந்துடுறேன். பாருங்க நீ யாரும் இல்லை. அதான் உங்க சாவி பதறாம பாருங்க. என்னைக்கு ஒரு இடத்துல வச்சுங்க, சாவி ஒரு இடம், போட்டு ஒரு இடம், சாவி ஒரு இடம், எங்க உட்காந்துங்க? வேற சாவி இல்லையா? இருக்கா? ஏன் இருக்கா? வேற வராங்க. எங்க இருந்தது? பரவாயில்ல. வீட்டு சாவி தானே? வராது வந்தாலும் வந்து 20 ஒரே மாதிரி ஒரு அதிசயம் தெரியுமா? எல்லாரும் தெரியுமா? அவங்களோட கவலை போனதால என்ன ஆகுது? யாரை பார்த்தாலும் சிரிப்பாங்க. புரிஞ்சா வராது. நீங்க விட்டுட்டீங்களா? அவன் உள்ள போய் அப்படியா? உங்களுக்கு சாதாரண வராது. என்ன செய்யறது? நம்பி வந்துட்டோம்னா அவங்க தவிச்சிட்டு இருக்காங்க குழந்தை. ஒரே ஒரு விஷயத்துல நம்ம
அவுட்டோ போட்டுட்டே போயிடுவோம். முடியுதுங்க. நாளைக்கு காலையிலே அவ்வளோ மாமா மணி 8 நான் 3 மணிக்கு ஆகும். இங்க உட்காரு, இங்க உட்காரு. அனுப்பி சாவி வந்துட்டு தான் அனுப்பிவிடலாமா? அப்புறம் எனக்காக நான் மாவட்டம்
இங்கே வாங்க, நீங்கள் இங்கே வாங்க. அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க, இங்கே வாங்க, இப்படியே நில்லுங்க.